ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் டெஸ்ட் மேட்சோட 3வது நாள் முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா 90 ரன் அடிச்சிருந்திருக்கா. 2 விக்கெட் போயிருந்திருக்கு. இப்ப நான் போன நாள ரிவ்யூ பண்றச்சே, நான் ஒரு சில பவுலிங் பிளான்ஸ் சொன்னேன். இப்ப இங்கிலாந்து அப்ப ஒரு 209 ஃபார் 3 இருந்தா, ட்ரெய்லிங் பை 262. இப்ப ரவீந்திர ஜடேஜா அப்ப 9 ஓவர் போட்டுட்டு 25 ரன் தான் குடுத்திருந்தார். நான் அவர ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் போட்டுட்டு பும்ரா அண்ட் சிராஜ மாத்தி மாத்தி போடலான்னு சொன்னேன். அவர் இன்னைக்கு ஐ திங்க் ஹி ஹஸ் பவுல்ட் 14 ஓவர்ஸ். இன்னும் போந்திருக்கலாம் ஜடேஜா. அப்பயுமே நன் ஃபார் 68 இன் 23 ஆன் அ ஃபிளாட் பிட்ச்னா யூ ஹவ் டன் யுவர் ஜாப் வெரி வெல். அப்புறம் இப்ப சிராஜ் இப்ப 2 விக்கெட் விழுந்தது. முதல்ல ஆலி போப் டிஸ்மிஸ்ட். அது ஒரு ஓசி விக்கெட், ஷார்ட் அண்ட் வைட். எல்லா விக்கெட்டுமே பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்த விக்கெட் ஓசி விக்கெட் தான். அப்புறமா பென் ஸ்டோக்ஸ் அத வெல் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சுட்டு அட் தட் பாயிண்ட் சிராஜ் டிசர்வ்ட் எ விக்கெட்னு சொல்லலாம். ஏன்னா முதல் 3 ஓவர்ல 23 குடுத்துட்டு ஃபிகர்ஸ் அப்படி காட்டல. ஆனா அதுலேருந்து ஒரு சில சமயம் எக்கனாமிக்கலா தான் போன்றிருந்தார். அதனால தான் 276 ஃபார் 5. இப்ப காம்பினேஷன் ஆஃப் டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் நேத்திக்கு எஸ்பெஷலி இந்த டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் எதுக்கு எடுத்தாலும் டீப் பாயிண்ட் இருந்ததுனால தான் they got to 209 for 3. அதுக்கப்புறம் ஓகே, ஜெய்ஸ்வால் 2 கேட்ச் விட்டாருன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த பவுலிங்க பார்த்தா இப்ப சிராஜ் அதுக்கப்புறமா ரன் தான் கொடுத்தார். ஓவர் 4 அண்ட் ஓவர் அக்ராஸ் 27 ஓவர்ஸ். பிரசீத் கிருஷ்ணாலாம் போட்டதை பார்த்தா அந்த மாதிரி இப்ப I'm not going to என்ன சொல்றது, I'm not going to say something because I have anything against him. ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டெஸ்ட் மேட்ச் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. திருப்பியுமே டென்னிஸ் பால் பவுன்சர்ஸ் முதல்ல இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு மட்டும் கிடையாது. இந்த கடைசியில வர கிறிஸ் ஓக்ஸ், ஜாஷ் டங்கெல்லாம் அதான் அப்பர் கட்லாம் அடிக்கிறா. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு எந்த லாஜிக்க வச்சு அப்படி போடுறேன்னு தெரியல. ஏன்னா இப்ப கடைசியில பிரைடான் கார்ஸ் கிட்ட ஒரு ஃபுல்லர் லெங்த் போட்டர் டிடன்ட் கேரி டு ஸ்லிப்னு நினைக்கிறேன். அத வரைக்கும் வர எந்த பந்துமே 20 ஓவர் போட்டிருக்கார். எந்த பந்துமே ஃபுல்லர் லெங்ஸ் போல. சிராஜும் ஷார்ட் அண்ட் வைடா போட்டர். பிரசீத் கிருஷ்ணாவும் எல்லா பந்துமே ஷார்ட்டா போட்டர். ஷர்துல் தாக்கூர் நேத்திக்கு 3 ஓவர் போட்டர், இன்னைக்கு 3 ஓவர் போட்டர். அவ அவரோட பேட்டிங்கை தான் பார்க்கறா, பவுலரா அவரை பார்க்கவே இல்லை. they did not trust him to bowl. இப்ப அடுத்த இன்னிங்ஸ் ஷர்துல் தாக்கூர் சரியா அடிக்கலைன்னா அவரை உக்காத்தி வச்சுட்டு இன்னும் ஒருத்தரை எடுத்துன்னு வருவா. எனக்கு இதை புரியவே இல்லை. இந்த ஆஸ்திரேலியால விளையாடுறச்சே கூட வாஷிங்டன் சுந்தர் அதே தப்பு தான் பண்ணா. நம்பர் 8 விளையாடிட்டு மேட்ச் போன சமயத்துல தான் என்ன சொல்றது, அப்ப கொண்டு வந்தா தேர் டூயிங் தட் சேம் இன்ஜஸ்டிஸ் வித் ஷர்துல் தாக்கூர். அவர் கண்டிப்பா அடுத்த இன்னிங்ஸ்ல அவுட் ஆனதுன்னா அடுத்த மேட்ச் விளையாட மாட்டார். பும்ரா திருப்பியும் 24.4 ஓவர்ஸ் அவுட் ஆஃப் 100.4. நான் என்ன சொன்னேன் போன வீடியோல, ஒர்க் லோடுன்னு பார்த்தோம்னா இஃப் யூ பவுல் அ குவார்டர் ஆஃப் த இன்னிங்ஸ், அப்போ 100 ஓவர்ல 25 ஓவர் போட்டா அது ஒரு பெரிய ஒர்க் லோடு. 25 ஓவர் பும்ரா ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி போந்திருக்கன்னா அடுத்த இன்னிங்ஸ்ல ஐ எம் ஷோர் தே வில் யூஸ் ஹிம் ஸ்பேரிங்லி. இப்ப அந்த டாபிக்கு போயிட்டேன். 90 ரன்க்கு 2 விக்கெட் இன்னைக்கு. 90 ரன்னா 96 ரன்னா 90 ரன்ஸ். இப்ப இந்தியா அட்லீஸ்ட் ஹாவ் டு ஸ்கோர் 306 மோர் ரன்ஸ் அக்கார்டிங் டு மீ. அப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நாளைக்கு ஃபுல் டே விளையாடிட்டு அண்ட் அ பிட் ஆஃப் த லாஸ்ட் டே ஒரு 90 ஓவர் இங்கிலாந்து கிட்ட கொடுத்துட்டு they have to set them above 400. இப்போ ஒரு 410 கூட ஒரு 4.5 ரன் ரேட் போனா ஒரு பயம் வந்துடும். they have to set them a good ஒரு 430 90 ஓவர்ஸ். அப்ப கொஞ்சம் நிம்மதி வரும். that the game has been India cannot lose the game அந்த நிம்மதி வரும். இப்ப இங்கிலாந்து அவ ஒரே ஒரு டீம் தான். இப்ப ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோ ஒரு சில பேர் அடிக்க பாப்பா. ஆனா 430 90 ஓவர்னு பார்த்தா எல்லாருமே டிராக்கு தான் விளையாட பாப்பா. ஆனா இங்கிலாந்துல எல்லாருமே அடிக்க பாப்பா. இப்ப என்ன வாய்ப்பு திறக்கலான்னா, இப்ப ஒரு சில பிளேயர் ஜாக் கிராலி, பென் டக்கெட்,
ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித் இவாள வந்து ஒரு பொறுமையா டிராக்கு விளையாடுன்னு சொன்னா அவளால விளையாட முடியுமாங்கிற சந்தேகம் வரும். அடிக்க தான் பாப்பா. இஃப் யூ காட் 90 overs and the opposition is taking risks, you got a bowler like Bumrah to be used sparinglyனா அந்த வழியில இந்தியா இன்னும் ஜெயிக்க பார்க்கலாம். ஆனா நாளையோட முடிவுக்கு முன்னாடி இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டான்னா then the score will be a 360 or 370 or something. England will be fancying their chances. இந்தியாவுக்கு அந்த பயம் வந்துடும். ஏன்னா பும்ரா வந்து இனிமே எவ்வளோ மேட்ச் தாங்க போறாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் விளையாட மாட்டார். ரிட்டர்ன்லயே 25 ஓவர் போடுறது இஸ் அ ஹியூஜ் ஒர்க் லோட். அது எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. இந்தியா வந்து இன்னும் ஐ ஹாவ் ஃபெய்த் இன் தெம் தட் அவ வந்து அடுத்த நாள் பூரா விளையாடிடுவான்னு எனக்கு நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா பிச்சும் ஃபிளாட்டா தான் இருக்கு. அவளோட பவுலிங்கும் ஒன்றும் பெருசாலாம் சொல்றதுக்கு இல்லை. இப்ப அந்த டாபிக்ல இப்ப பிரைரோன் கார்ஸ் வந்து எஸ்எஸ்வி கிட்ட போல்ட் அ டீசன்ட் பால் அண்ட் காட் ஹிம் அவுட். இப்ப வந்து ஸ்கில் லெவல்னு பார்த்தோம்னா இப்ப இஸ் பிரைரோன் கார்ஸ் மோர் ஸ்கில் தென் முகமது சிராஜ்? நோ. பிரசீத் கிருஷ்ணா பத்தி எல்லாருமே எவ்வளவோ பேசுறா. அப்புறம் ஐபிஎல்ல நல்லா போட்டுருன்னு இந்த டெஸ்ட் சர்க்கிட் அண்ட் இஸ் ஹேட் அ குட் ஐபிஎல். நோ. பிரைரோன் கார்ஸ் வந்து ஆஸ் அ பவுலர் இஸ் பெட்டர் தென் பிரசீத் கிருஷ்ணா ஆன் பேப்பர்? நோ. அந்த கேஸ்ல வந்து ஒத்தரால இஃப் இஸ் ஏபிள் டு யூஸ் த கண்டிஷன்ஸ் அந்த பிச் இஸ் கெட்டிங் ஃபிளாட்டர். ஆனா இருக்கிற ஒரு பியூர் பவுலர்ஸால பண்ண முடியலன்னா அது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாளைக்கு வந்து இந்தியா வந்து ஃபுல்லா விளையாடிட்டு அந்த பிட் இன்டு டே 5 போனா மேட்ச் ட்ரா ஆயிடும். இந்தியா வந்து நாளைக்கு ஆல் அவுட் ஆனானா இங்கிலாந்து will fancy their chances to chase it down even if it is a 360 total. எனக்கு எதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டுங்க மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.